இப்போ அதிமுகல விஜய் இருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், கூட்டணியில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், அதிமுக சொந்துக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் எஸ்கார்டா நிற்பான். இப்ப தாவே கால அந்த எஸ்கார்டு இல்ல எஸ்கார்டு இல்ல. அப்புறம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்களும் அந்த ரெட் கலர் போட்டுக்கிட்டு இருந்த செக்யூரிட்டிஸும் எஸ்கார்டு கிடையாது. அப்ப சார் அது எஸ்கார்டுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தொழில் பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான். அவர் விஜயை சுற்றி தான் இருந்தாங்களே தவிர, மேலே இருந்தாங்களே தவிர கீழே மக்களோட இருந்தாங்களா? கிடையாது. மக்கள்கிட்ட என்ன நடக்குது? அதே அதிமுக கூட்டணியா இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், விஜய் ஒருத்தன் தப்பிச்சு இருக்க மாட்டான். இப்ப நீங்க எங்க இந்த அராஜகம் பண்றவன் ஒருத்தன் கூட தப்பிச்சு இருக்க மாட்டான். சார் நீங்க எங்க சுத்தினாலும் விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி இருந்தா போதுங்கிற நோக்கத்தை தானே நீங்க முன்வைக்கிறீங்க. இப்போ வந்து சார் நிறைய பேரோட குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்றது, நிறைய பேரோட குற்றச்சாட்டு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாதகப்படுத்தி பாஜக அதிமுக கூட்டணியில விஜயை இழுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் முன்வைக்கிறாங்களே. சார் நான் சொல்றது கேளுங்க. அவர் தனிமரம் தோப்பாவாதுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். தனியா அவரால் ஒன்றும் சாதிக்க முடியாது. அவர் தொண்டர்களுக்கு காப்பாற்ற முடியாது. நிறைய கூட்டம் வருது, ஒத்துக்கிறோம். ஆனா அவங்களை காப்பாற்ற முடியுமா? நீ வந்து செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? விஜய் செஞ்ச தப்பு அந்த குறுகிய இடத்துல கொடுத்தாங்கல்ல, உனக்கு தெரியுது இல்ல, நான் வரமாட்டேங்க, இந்த இடம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு தனி இடம் கொடுங்க, எனக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு கேட்கறதுல என்ன? கோர்ட் இருக்குதே, கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே? போயிருக்காங்க. இப்ப முன்ஜாமீன் கேட்டு புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் சார் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் முன்ஜாமீனுக்கு போகிறது எல்லாரும் போவாங்க சார். நீ கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருந்தாக்கா அதுக்கு டைவர்ஷன் வேற மாதிரி இருக்குல்ல.